என்ன இருந்தாலும் கலைஞர் அவர்கள் இவ்வளோ நல்லவராக இருப்பான்னு எதிர்பார்க்கல. அவர் மேலே ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்துக்காக தாராளமாக அவரை பாராட்டலாம். என்ன மேட்டர்னா ரீசெண்டாக வா தமிழா ஷோவில் இந்த கிளிப்பிங்கை பார்த்ததுல இதில் கருப்பழனி அப்பன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன மேட்டர்னா ஒலிம்பிக்கில் சாந்தின்ற ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பரிசு தொகையை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கலைஞர் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சாந்தின்னு ஒரு பெண் வந்து ட்ராக்ல தடகளத்துல ஓடி பரிசு வாங்கினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் சாந்தியை வந்து டெஸ்ட்டுக்கு வரும்பொழுது சாந்தி ஒரு பெண் இல்ல, ஆண் தன்மை அதிகமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பதக்கத்தை திருப்பி வாங்கினாங்க. வாங்குறதுக்குள்ள தமிழக அரசு வந்து 10 லட்ச ரூபாய் பரிசு அறிவிச்சிருச்சு. பதக்கத்தை வாங்கியாச்சு சாந்திட்டு இருந்து. ஆனா அரசு அறிவிச்சிருச்சு 10 லட்ச ரூபாய் பரிசுன்னு. முதலமைச்சரா கலைஞர் இருக்காரு. இப்ப குழப்பம் கொடுக்கறதா இல்லையா? ஓடி வந்த பதக்கத்தை வாங்கிட்டாங்க, அரசு கொடுக்குற பணத்தை வாங்குறதே இல்லையான்னு இதை போய் அவர்கிட்ட சொன்னாங்க. ஐயா, இந்த மாதிரி சாந்தி வந்து ஆண் தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லி பதக்கத்தை திரும்ப பெற்றுட்டாங்க, நம்ம 10 லட்ச ரூபாய் அறிவிச்சிருக்கோமே அவர் சொன்னாரு. அது பிரச்சனை இல்ல, ஓடுனது அந்த கால் தானே, ஓடுனது அந்த கால் தானே. ஆமா, அப்ப கொடுத்துருங்க 10 லட்ச ரூபாய். அதெல்லாம் அவன் எடுத்துட்டு போறான் அந்த டெஸ்ட் எல்லாம் அப்படின்னு. இவ்வளவுதான். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்பரை. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.